காமெடி பர்சன். இந்த படத்து ஃப்ரெண்ட்ஸில் வந்து முக்கியம் காமெடி தான். இந்த நேசமணி அப்படிங்கிறது ட்ரெண்டாக ஆகி போச்சு. ஒரு 2 வருஷம் இருக்குமா ட்ரெண்டிங் வந்து எங்கே பார்த்தாலும் நேசமணி நேசமணி நேசமணி. அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த ட்ரெண்டிங்கில் உள்ள படம் தேவானி மேடம். ராசியான டெஸ்ட். அப்புறம் எனக்கு சூர்யா அவங்க ஒரு ஃபேர் இருக்காங்கல்ல, நான் எங்கேயோ பார்த்த மாதிரிக்கே நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சு கொஞ்சம் ஷாக்காச்சு. அவங்களா அவங்க விஜயலட்சுமி மேடம். ஆமா, எனக்கு டக்குன்னு அவங்க சினிமா வர அண்ணன் அவர் ஒரு ஞாபகத்துக்கு வராரு. சரி, ஓகே. சில பார்க்கும்போது லேட்டாக தான் கொஞ்சம் பொடி தட்டுச்சு எனக்கு. நீங்க அவங்களே கூட்டு வந்திருக்கலாம். எங்க நீங்கள் எங்களை கூட்டு வந்து என்ன தேவை பண்ண போறீங்க? நீங்க நாங்க எப்பவும் இங்க வந்து பேசிட்டு போறோம். நீங்க அவங்கள மேல வந்தா கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும். இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும். தேவாயி மேடத்தை விட விஜயலட்சுமி மேடம் வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு பப்ளிசிட்டி நல்லா இருக்கும் சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. இங்க நீங்களே ஓடி போய்ப்பாரு. இப்பதான் யோசிப்பாரு, பேங்க்ல போய் ஒரு வாரம் இருந்து கூட்டு வந்திருக்கலாமே. நெருங்க பயப்பாரு, வேற ஒண்ணும் இல்லை. நம்மளாம் தேவானி மேடத்தையும் விஜயலட்சுமி மேடத்தையும் சொல்லிக்கிருக்கோம். அவங்க வயசுக்கு சரிதா மேடம் நல்ல சரோஜா மேடம் நடிக்கல. சரோஜா மேடத்தை ரொம்ப காலத்துக்கு நடிக்க வச்சோம். நான் தான் ஆனவங்க தெரிஞ்சுக்க. சொல்லுங்க. ஹீரோனா வெளியே அனுப்பிச்சாங்க 2 படத்தோட. காமெடியில் நிறைய படம் நடிக்கலாம். ஏன் கெடுக்குறீங்க? நல்லா இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு? பணி என்ன? ஏன் இப்படி பண்றீங்க? அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் தயாரிப்பாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் சூர்யா சார்பாக வந்திருக்கும் ரசிமன்றத்தை சேர்ந்த ஆரியராஜா அவர்களுக்கும், தளபதி ஜிஎஸ்ஆர் சார்பாக வந்திருக்கும் விஜய ரசிமன்றத்தை சார்ந்த ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கும், நடிகர் ரமேஷ் கண்ணா சார்பாக வந்திருக்கும் ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும், நம்ம சொல்றாங்க வர மாட்டாங்க, நம்ம தான் வரணும். ஆனா ரமேஷ் கண்ணா சாரை பத்தி நிறைய ரகசியங்கள் இப்போ எனக்கு தெரியுது. நடிக்க பொண்ணு எடுத்து நடிக்காம மற்றவெல்லாம் பார்த்துருக்காரு. சூர்யாவுடைய லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதாவது என்ன மச்சான், தெய்வம் மாமாவும் கூப்பிடணும், தெய்வம் மச்சான். ஓ அப்படி. சூர்யா சாருடைய காதலுக்கு பக்கவலமா வந்திருக்காரு. அஜித் என்ன பண்ணார் உங்களுக்கு? அவருக்கு எகேஸ்ட் வந்திருக்கீங்க, அந்த லவ் கட் பண்ண பார்த்துருக்கீங்க. நல்ல சரண் சார் வந்து காப்பாத்திட்டாரு.
அதனால சூர்யா சார் உங்களை ஃப்ரெண்ட்ஸ்னு இவட போட்டுக்க நினைக்கிறேன். ம். சூர்யா சார், விஜய் சார் நடிச்ச படம் ஃபர்ஸ்ட் நேருக்கு நேர். ஆனா அதுல ஃபுல்லா எதிர்மூர்மா இருப்பாங்க. கடைசி வரைக்கும் ரெண்டு பேருக்கும் மோதல் தான், இனிமையாவே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ல நல்ல ஒரு நண்பர்கள், இணைவரியா நண்பர்கள். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க சொன்னீங்க ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன்ட்டு, நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தேன். எது சொன்னா நான் காலேஜ் படிச்சேன்னு தெரியணும்ல. அதுக்காக நம்ம படிச்சா ஒத்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நேரத்தில் அவங்க பதிவு பண்ணிக்கிட்டோம். காலேஜ் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் தான் அவங்க வரட்டி விட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படங்கள்ல எந்த படம் சொன்னாலும் கதை ஞாபகத்துக்கு வரும். ஒரு காவிற்கு மரியாதை இருக்கட்டும், பூஜை உணக்காவாக இருக்கட்டும், துலாய மனம் துலாவாக இருக்கட்டும், சூர்யா சருக்கு நந்தாவாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு ஒரு டைட்டில் சொல்லும்போது நமக்கு டக்குன்னு கதை தான் ஞாபகத்துக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் படத்துல தான் கதை ஞாபகத்துக்கு வராது, காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க காமெடி. என்னை பொறுத்த வரைக்கும் சித்திக் சார்லாம் மிகப்பெரிய இயக்குனர். நம்ம ஆக்ஷன் படம் எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம், ஒரு லவ் ஸ்டோரி ஈஸியாக எடுத்துடலாம், முழுக்க முழுக்க சென்டிமெண்ட் எடுத்து மக்கள்லாம் அள வச்சிடலாம். அதெல்லாம் ஒரு டைரக்டர் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த காமெடி எடுக்கிறதுக்குள்ள அது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா அதில் ரொம்ப டைமிங் முக்கியம். காமெடி மட்டும் ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டு அடுத்த டைலாக் கொஞ்சம் லேட்டானாலும் காமெடி போயிடும். ஆனா சில சீன் வேற, ஒரு லவ் சீனோ சென்டிமெண்ட் சீனோ, இந்த மாதிரி சீன்ல யாராவது லேக் விட்டா கூட அதுல எடிட் கரெக்ட் பண்ணிடுவார், அந்த லேக் தூக்கிடுவாங்க. காமெடியில் பண்ணவே முடியாது. நீங்க 5-6 ஆர்டிஸ்ட் ஒன்னா பண்ணும்போது அதுல என்ன இருக்கோ அப்படித்தான், அதையும் கட் பண்ண அதுவும் உள்ளதும் கெட்டு போகும். ஃப்ரெண்ட்ஸ் படத்துல எல்லா காமெடியும் டைமிங். ஒரு 5-6 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இதுல ஏதோ ராகரவி சார் வேற. முதல்ல ராகரவி மிகப்பெரிய வில்லன்னா இதுக்குள்ள நடிச்சிருப்பாரு. அவரு இழக்கும் போது சிரிப்பு தான் வரும். ஆமா, அவரும் இதுல காமெடி நினைக்கிட்டாங்க. ஒரு பெரிய செட்டப். அத டைம் அப்படி டைமிங் வந்து அப்படி இருக்கும். போகணும் சொன்ன மாதிரி இதுல ஹீரோ, இது வந்து சொல்லுங்க யார் ஹீரோன்னு தெரியாது. விஜய் சார் ஹீரோவா, சூர்யா சார் ஹீரோவா, ரமேஷ் கண்ணா ஹீரோவா, வடிவேலு ஹீரோவா, ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் ஸ்கோப் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல வந்து அதான் மலையாள இயக்குனர்ல ஒரு விஷயம் ரமேஷ் கண்ணா சார் உண்மை, அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க சார். அவங்க ஸ்கிரிப்டுக்கு அந்த அந்த சீன்ல யார் என்ன பேசணும், அந்த சீன் ஃபுல்லா ஹீரோ பேசாம இருக்கணுமா பேசாம வச்சுருவாங்க. ஹீரோ என்ன கேட்டவங்க உட்காந்துருவாங்க. அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன கேட்குதோ அதை எடுத்து கொடுக்கறதா மலையாள இயக்குனரோட டேஸ்ட். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறம்ட்டு இங்க பிரியாத வர வேண்டும் படம் ஃபர்ஸ்ட் மலையாளத்தில் வந்துச்சு. நிறம்ட்டு பெரிய ஹிட்டு. அது தமிழ்ல பிரியாத வர வேண்டும். நான் தான் வசனம், இணை இயக்கம். நம்ம இங்க ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நான் ராமநாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்கே வசனம் சார் ஒர்க் பண்ணியிருக்கேன், தரணி சார் ஒர்க் பண்ணியிருக்கேன், வல்லசுமணி மகாராஜன் சார் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்ம அஸ்டன்ட் வேலையை தவிர அதையும் பார்த்துட்டு அந்த டைலாக் குழு சொல்றது, இந்த சீன் இப்படி வைக்கான்னு சொல்றது, இதெல்லாம் சொல்லிட்டே இருப்போம். இந்த பழக்கத்தோசில அங்கே சொல்லுவோம்ல, ரியாக்ஷனே இருக்காது. அவங்க என்ன ஸ்கிரிப்ட்ல இருக்கோ அதை அவங்க எடுப்பாங்க. இன்னொன்று அவங்க
மலையாளத்தில் எடுத்துட்டு தமிழ் எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி வேற. இந்த ப்ராப்பர்ட்டி முதற்கொண்டு அங்கே அந்த சீன்ல என்ன இருந்துச்சோ, அந்த செவத்துல என்ன படம் மாட்டி இருந்துச்சோ, அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும். அவ்வளவு கவனமா பண்ணுவாங்க. அத சித்திக் சார் காமெடி பர்சன். இந்த படத்து ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து முக்கியம் காமெடி தான். இந்த நேசமணி அப்படிங்கிறது ட்ரெண்டர் ஆகி போச்சு. ஒரு 2 வருஷம் இருக்குமா ட்ரெண்டிங் வந்து எங்கே பார்த்தாலும் நேசமணி நேசமணி நேசமணி. அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த ட்ரெண்டிங்ல உள்ள படம் தேவானி மேடம். அந்த ராசியான டெஸ்ட். அப்புறம் எனக்கு சூர்யா அவங்க ஒரு ஃபேர் இருக்காங்கல்ல, நான் எங்கேயோ பார்த்த மாதிரிக்கே நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சு கொஞ்சம் ஷாக்காச்சு. அவங்களா அவங்க அப்படின்ட்டு. விஜயலட்சுமி மேடம். ஆமா, எனக்கு டக்குன்னு அவங்க சினிமா வர அண்ணன் அவர் ஒரு ஞாபகத்துக்கு வராரு. சரி, ஓகே. சில பார்க்கும்போது லேட்டாக தான் கொஞ்சம் பொடி தட்டுச்சு எனக்கு. நீங்க அவங்களே கூட்டு வந்திருக்கலாம். எங்க நிகில் எங்களை கூட்டு வந்து இங்க என்ன தேவை பண்ண போறீங்க நீங்க? நாங்க எப்பவும் இங்க வந்து ஏதாவது பேசிட்டு போறோம். நீங்க அவங்க மேல வந்தா கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும். இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும். தேவாயி மேடத்தை விட விஜய் மேடம் வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு பப்ளிசிட்டி நல்லா இருக்கும் சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. இங்க நீங்களே ஓடி போய்ப்பாரு. இப்பதான் யோசிப்பாரு, பேங்க்ல போய் ஒரு வாரம் இருந்து கூட்டு வந்திருக்கலாமே. நெருங்க பயப்பாரு, வேற ஒண்ணும் இல்ல. விஜய் சார் வந்து நான் வந்து திருப்பாச்சி மூப்பட்ட நேரத்துல பெரிய ஆக்ஷன் வர மாட்டார். அதுக்கு முன்னாடி திருமணம் வந்துருச்சு, கில்லி வந்துருச்சு, பெரிய ஆக்ஷன் ஹீரோ மாறிட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போது அந்த ஆடு வெட்டுற சீன் இருக்குல்ல, மாலையை போட்டு தண்ணியில் ஊற்றுவாங்கல்ல, அந்த சீன் நான் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போது அந்த ஒரு கட்டி வச்சு மாலையை போட்டு தண்ணி ஊத்துறது விஜய் சார் இல்லை, பெஞ்சமின் தான். நான் காமெடியன். அவரை கட்டி வச்சு மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி என்னெல்லாம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சொல்லி கதை ஓகே ஆயிடுச்சு. அப்போ திருப்பி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு செகண்ட் டைம் ஷூட்டிங் போகும்போது திருப்பி ஒரு கதை சொல்லிடுவோம் அப்படின்னு திரும்ப கதை சொல்கிறேன். அப்போ இந்த பஞ்சம் வச்சு சொல்லிட்டேன். கதை ஃபுல்லாக கேட்டார், ஓகே விட்டாரு. நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துட்டீங்கன்னா படம் ஹிட் அப்படின்னாரு. ஒரு இக்கு வைப்பாங்கல்ல, கதை நல்லா இருக்குன்னு சொல்ல, கதை நல்லா இருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு ஹிட்டு. அப்புறம் ஒரு சின்ன அப்படியே தயக்கத்தோடு கேட்டார், சின்ன செக்ஷன், என்ன சார் அப்படின்னேன். அந்த ஆடு வெட்டுற சீனில் பெஞ்சமினுக்கு பதிலாக, அப்போ பெஞ்சமின் அந்த காமெடிக்கு பதிலாக அதை நானே பண்ணிடலாமா அப்படின்னாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இது இருந்துச்சு, பெரிய ஆக்ஷன் ஹீரோ காமெடி ஒன்பது மக்கள் ரசிப்பாங்க. சரி, இவர் பெரிய இப்போ ஆக்ஷன் ஹீரோ இருக்காரு, மாசா இருக்காரு, இப்போ போய் கடுத்த மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி 6 ரூபா விட்டுருது, அவர் ஒத்துக்குவாரா ஃபர்ஸ்ட் அப்படின்னு தயக்கத்துல பண்ணியிருந்தேன். கேட்டவங்க எனக்கு ஹாப்பியாக போச்சு. ஓகே சார், இங்கே நல்லா இருக்கும் சார் அப்படின்ட்டு திருப்பி அந்த அது மட்டும்தான். அப்புறம் பெஞ்சமின் பின்னாடி வச்சுட்டு இவரை கட்டி வச்சு மஞ்சத்தெல்லாம் ஊற்றணும். ஆத்தா சம்மந்தம் சொல்லுவாத்தா அப்படின்னு. அதனால ஒரு ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா ஒரு விஜய் சார் நம்ம இன்னைக்கு பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவை பார்க்குறோம். ஆனால் அவருக்குள்ள நிறைய காமெடி சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகட்டும். என்னோட திருப்பாச்சும் இருக்கட்டும், சிவகாசியாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹீரோவாக தான் கொண்டு வைப்போம். செகண்ட் ஹாஃப் தான் ஆக்சுவலாக சென்டிமெண்ட்லாம் இருக்கும். அவர் விஜய் சார் வந்து ரொம்ப காமெடியில் பண்ணக்கூடியவர். அதே மாதிரி சூர்யா சார், ஒரு ஹீரோவுக்குள்ள அந்த காமெடி சென்ஸ் இருந்தாலே அவங்க எப்போ நிரந்தர ஹீரோ ஆயிடுவாங்க, லாங் டைம் ட்ராவல் ஆக முடியும். சும்மா முறைச்சிக்கிட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு லவ் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் அது ஒரு சீசன் அப்படியே முடிச்சுவோம். சூர்யா சார் எங்கன்னா பிதாமகன் கலைக்கிருப்பார். அந்த சுறுசுறுப்பு, அந்த அந்த டைலாக் டெலிவரி,
அந்த சாண்ட சுகுணனோட அந்த டான்ஸு. அப்போ சூர்யா சாருக்குள்ள இவ்வளோ ஒரு ஹியூமர் இருக்கா, நகைச்சுவை பண்ண முடியுமாங்கிற இது பிதாமகன்ல அவர் நிரூபிச்சிட்டார். அப்புறம் ரஜினி சார் பில்லா காலி ஜானி உரைச்சிட்டே இருப்பாரு. அவர் துள்ளி முன்னு படம் பாத்தீங்க சார், அதுல ஃபர்ஸ்ட் நகைச்சுவை பண்ணாரு. அப்புறம் தம்பிக்கு இந்த ஊரு, இந்த பாம்பு சீன், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி எல்லாரும் பிடிச்ச ஹீரோ மாறிடுவாங்க தான். ஒரு கதாநாயகன் காதல் சென்டிமெண்ட் சண்டையோட அந்த அவளுக்கு ஹியூமர் பண்ற ஒரு இருந்துச்சுன்னா ஃபேமிலிக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவா மாறிடுவாங்க. கமர்ஷன் சொல்லவே தேவையில்லை, அவர் எல்லாத்துலேயும் இன்னி படம் எடுப்பாரு. அது மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் வடிவேல் மட்டும் இல்லை, ரமேஷ் கண்ணாவும் ஈக்குவல் காமெடி பண்ணவர். ஆமாம், இவர் கணேஷ் பாபு சொன்னார்ல, தேவானிக்கு நான் தான் தாலி கட்டுன்ட்டு. அந்த உங்க படையப்போல காமெடி இருக்கும். ஆமா, ரஜினி சொல்லுவாரு, மாப்பிள்ளை யாரு, அவர் தான் மாப்பிள்ளை, போட்டுக்க சட்டை ஏன் சட்டை பாருல. அது மாதிரி தேவானிக்கு மாப்பிள்ளை விஜய் தான் தாலி கட்டணும் நான்ட்டாரு கணேஷ் பாபு. ஆமா, ராஜகுமார் கொஞ்சம் போட்டு வைக்கணும், ரொம்ப முக்கியமான இருப்பா அவரு. ஓகே, கணேஷ் பாபுக்கு வாழ்த்துக்கள். ஆமா, வர கோவா ஃபெஸ்டிவல்ல ஒரு குறும்படம் இடம்பெறுது, அது வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரீரிலீஸ் இப்போ வந்து உங்களுக்கு படங்கள் ரிலீஸ் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. புதுப்படம் ரிலீஸ் பண்றது பெரிய சவால் இருக்கு. இப்போ ரீரிலீஸ்க்கு அப்படிங்கும்போது அது பெரிய விஷயம். அது எங்கன்னா இப்பெல்லாம் படம் ரீரிலீஸ் பண்றோம்னா அதுக்கான ஒர்த்து இருக்கணும். அதுக்கான ஒர்த்து இருக்க படத்தை தான் ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ் படம் கண்டிப்பா அந்த ஒர்த்து இருக்கு. இன்னொன்று, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சார் சொன்ன மாதிரி, ரமேஷ்குமார் சார் சொன்ன மாதிரி, வன்முறை துப்பாக்கி சவுண்டா இருக்கு. இப்போ ஒரு ரிலீஃப் படம் மக்களுக்கு தேவைப்படுது. இது வேற, இந்த செய்திகள் வேற, அங்கே குண்டு வெடிச்சிட்டாங்க, 14 பேர் இறந்துட்டாங்க. இப்ப பார்த்தா மெக்காவுக்கு போனதுல நம்ம இந்திய முஸ்லிம்கள் 41 பேர், 42 அவங்க அது செய்தி கேட்டால் அது இருக்குது. இந்த மாதிரி நமக்கு இந்த செய்திகள் இது கேட்டு ஒரு இருக்கும்போது சில படங்கள் தான் நம்மளுக்கு தேட்டருக்கு போனால் ரிலீஃப் ஆகணும். அதுக்கு அப்படி ரிலீஃப் தர படம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸு. ரிலீஸ் அப்போ எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி இந்த ரீலீஸ்லையும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டேன். இந்த படத்துக்கு வந்து அப்பச்சன் ப்ரொடியூசர் ரொம்ப சாஃப்ட் நேச்சர், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சித்தி சார் படம் எடுத்துமே இருப்பாங்க, நம்ம அப்பச்சன் சார் என்ன சார் எடுக்கிறாங்க, அது எடுக்க நல்லதானே, படம் நல்லதானே அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதோட முக்கியமாக இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க சரிதா மேடம். சரிதா மேடம் டோட்டலாக எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான். ஆர்டிஸ்ட் டேட் வாங்குறதாகட்டும், ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும், ஏதாவது பிரச்சனைனா சால்வ் பண்ணுறதாகட்டும், எல்லாமே இந்த படம் முழுமை அடைகிறதுக்கு காரணம் சரிதா மேடம். அவங்களுக்கு எனக்கு தேங்க்ஸ் தெரிவிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் என்னை கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்கிறதா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அவங்க தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணவங்க தான். அதனால சரிதா மேடத்துக்கு எனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ்.